வணக்கம். எலக்ட்ரோரல் பாண்ட் மீது சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா தடையை போட்டிருக்கிறது. இதற்கான இம்பாக்ட் 2024 எலெக்ஷனில் எந்த கட்சிக்கு எதிராக நடக்கும்? கிட்டத்தட்ட 16,000க்கும் மேற்பட்ட கோடிகள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சிகளுக்கு போய் சேர்ந்திருக்கிறது. 16,000 கோடியிலிருந்து 72% நேரடியாக ஒரே ஒரு அரசியல் கட்சி, அதாவது பிஜேபிக்கு மட்டும் நிதியாக போயிருக்கிறது. 72% only for பிஜேபி. மீதம் இருக்கக்கூடிய 28% காங்கிரஸ், டிஎம்கே, டிஎம்சி, ஆம் ஆத்மி கட்சி, இது போன்ற எங்கெல்லாம் ஆளும் கட்சிகள் இருக்கிறதோ அனைத்து கட்சிகளுமே பிரிச்செடுத்திருக்கிறார்கள். அப்போது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சிகளுக்கு இது போன்ற நிதியை யார் கொடுக்கிறார், எங்கேருந்து அந்த பணம் வருகிறது, எங்கேருந்து அந்த பணம் வருகிறதோ அவர்களுக்கு எந்த விதமான கைமாற்று இந்த நாட்டு அரசாங்கம் கொடுத்து வருகிறது, இது போன்ற விஷயங்களை யாருமே தெரிஞ்சு கொள்ளக்கூடாது. சாலிசிட்டர் ஜெனரல் துஷார் மெஹ்தா நேற்று வாதம் நடத்தும் போது சுப்ரீம் கோர்ட்டில் அவர் கொடுத்த ஒரு விஷயம், எந்த எதிர்கட்சிக்குமே எங்கிருந்து பணம் வருகிறது என்று எங்களுக்கு தெரிய தேவையே கிடையாது, எஸ்பிஐக்கு அந்த விஷயம் தெரியும், எங்களுக்கு அந்த விஷயம் தெரியாது என்று கூறியிருக்கிறார். அதற்கு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சந்திரசூட் அவர்கள் கொடுத்த பதில், ஆர்டிஐ என்கிற ஒரு சட்டம் இருக்கும்போது எப்படி இந்த சட்டத்தை மட்டும் நீங்கள் எக்ஸம்ட் செய்திருக்கிறீர்கள், இது அன்கான்ஸ்டியூஷனல் என்று கூறியிருக்கிறார். அப்போது நெக்ஸஸ் எந்த அளவில் வேலை பார்த்துக்கிறது பாருங்கள். லாக்டவுன் காலகட்டத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து இண்டஸ்ட்ரியுமே முடக்கப்பட்ட போது இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் 20 கார்ப்பரேட் குடும்பங்கள் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு லாபம் கொட்டுன்னு கொட்டி கொண்டிருந்தது. போன வருடம் ஜனவரி மாதத்தில் ஹிண்டன்பர்க் அவர்களுடைய ரிப்போர்ட் வெளிவந்தவுடன் அடானியோடைய சொத்திலிருந்து 10 to 12 லட்சம் கோடி ரூபாய் வாஷ் அவுட் செய்யப்பட்டது. ஆனால் இன்னைக்கு அடானி எங்கே நிற்கிறார் என்று பாருங்கள், ஹி இஸ் பேக். அப்போ எப்படி இந்த பணம் வந்து சேர்ந்திருக்கிறது, எப்படி அவருக்கு இத்தனை ப்ராஜெக்ட்ஸ் போய் சேர்கிறது என்று நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இந்த விஷயத்தை பற்றி இன்னும் ஆழமாக பேசுவதற்காக பியூஷ் மானுஷ் அவர்கள் இருக்கிறார். பியூஷ் சார் வணக்கம். வணக்கம். எலக்ட்ரோரல் பாண்ட், it is a nexus between political ruling parties and corporate. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? அப்படிதான் பார்க்க முடியும். நீங்க சொன்ன மாதிரி தான். இட்ஸ் a bribe. It's an open daylight system of giving bribes. ஊழல், லஞ்சம் கொடுக்கணும்னா லீகலைஸ் பண்ணிருக்கு பாஜக. எனக்கு ஒரு கான்ட்ராக்ட் வேணும், 5,000 கோடி 10,000 கோடி கான்ட்ராக்ட் வேணும், 500 கோடிக்கு எலக்ட்ரல் பாண்ட் போய் கட்டிட்டு வாப்பா, லீகலாவே பண்ணலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இதுல. இல்லாட்டி முதல்ல எங்க கேஷ் ஜென்ரேட் பண்றது, எங்க கேஷ் கொண்டு வந்து கொடுக்கறது, எந்த சூட் கேஸ்ல கேரி பண்றது, நடுவில் எங்க மாட்டிக்குவோமா, அப்படி இப்படி நிறைய பிரச்சனை இருக்கு. லீகலி ஹாவ் டு கோ. நீங்க பேங்க் போங்க, அக்கௌண்ட்ல இருந்தே நாங்க வேலையை பணத்தை எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ல கொடுங்க, நாங்க என்கேஷ் பண்ணிக்கிறோம், நீங்க கான்ட்ராக்ட் வாங்கிட்டு போங்க. as simple as that. So இது ராகுல் காந்தி நிறைய விஷயத்த ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி இந்த விஷயத்தையும் ப்ரெடிக்ட் பண்ணி விட்டாரு. ஓப்பன் பிரைப் பண்ணிட்டு அவரோட ட்வீட் ரொம்ப கிளியரா இருக்கு. தேங்க்ஃபுல்லி சுப்ரீம் கோர்ட் ஒரு கிளிமர் ஆஃப் ஹோப்ல கொஞ்சம் ஹோப் இருக்கு. இன்னும் ஜுடிஷியல் சிஸ்டம்ல இன்னும் புஷ் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. நம்ம இன்னும் புஷ் பண்ணிட்டே இருப்போம். கொஞ்சம் ஹோப் கொடுத்து இல்ல இது அன்கான்ஸ்டிடியூஷனல், இது இட் ஹாஸ் டு பி ஸ்கிராப் பண்ணி விட்டாங்க. இப்ப எலக்ட்ரல் பாண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எனி அதர் பார்ட்டி இப்படி வந்து ஒரு ரிமார்க்க கேட்டு மினிமமா அட்லீஸ்ட் முழுகி செத்து போயிருக்கணும். அந்த சஜஷன் நம்ம கொடுக்க முடியாது அவருக்கு, அது இல்லீகல் ஆயிடும். அட்லீஸ்ட் ரிசைன் ஆச்சு பண்ணிருக்கலாம். என்னோட டிசிஷன் இவ்வளோ அன்கான்ஸ்டிடியூஷனலா இருந்தது, நான் இவ்வளோ ஒரு பெரிய ஒரு இல்லீகாலிட்டியை வந்து நடத்திட்டேன் நாட்டுல 5 வருஷம் 6 வருஷமா, அனைத்து பொலிட்டிக்கல் பார்ட்டியும் கூட சேர்த்து விட்டேனே, இதுல கொஞ்சம் கூட மானம் சூடு சொர்ண வெக்க இருந்ததுன்னா இன்னும் ரிசைன் பண்ணியிருப்பாரு. பட் அதெல்லாம் நான் வாய்ப்பு இல்லை. மோடிக்கு ஒன்லி பவர் மேட்டர்ஸ் டு ஹிம், ஒன்லி பவர். இதுல அவருக்கு ஏதோ பெரிய நஷ்டம் ஆயிட போயிட போறது இல்லை அவங்களுக்கு. இந்த 6,000 7,000 8,000 crores எல்லாம் அதுக்கு லட்டு மாதிரி நிறைய அவென்யூஸ் கிரியேட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நிறைய அவென்யூஸ் கிரியேட் பண்ணிட்டாங்க. குரோனி கேபிட்டலிசம் எல்லாம் இல்ல. குரோனி கேபிட்டலிசம் மீன்ஸ் சில முடிவுகள் செஞ்சு கேபிட்டலிஸ்ட் இந்த கார்பரேட் ஃப்ரெண்டுக்கு வந்து ஹெல்ப் பண்றது தான் குரோனி கேபிட்டலிசம். இவங்க ஓப்பனாவே முடிவு எடுக்கிறாங்க.
ஓப்பனாவே இந்த நாடோட சொத்தை அடானி கையில கொடுக்குறாங்க. இன்னும் பல கம்பெனியை வந்து பீனட்ஸ்க்கு விற்கிறாங்க. நிறைய பண்ணிட்டாங்க. சென்ட்ரல் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட்ல இருந்து பல கம்பெனியை டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பேர்ல நார வச்சுட்டாங்க. assets of this country has been sold for peanuts. So they hold a huge amount of money with them. Financial resources ரொம்ப ஹியூஜா இருக்கு. பட் ரொம்ப ஓப்பனா ஒரு இல்லீகாலிட்டியை லீகல் ஆக்குன அம்பளம் வந்து must cost them electorally. இந்த இடத்துல இன்னொரு கேள்வி இருக்கு. 2017 இந்த சட்டம் கொண்டு வரப்பட்ட போதே பல்வேறு கேள்விகள் எடுத்து வைக்கப்பட்டது. எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா இதற்கு எதிராக கேள்வி எடுத்து வச்சாங்க. இந்த மாதிரி பிளாக் மணி ஒயிட்டாக மாற்றக்கூடிய விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி ஆர்பிஐ எடுத்து வச்ச விஷயம் மணி லாண்டரிங் நடக்கும். ஷெல் கம்பெனிஸ் வழியாக ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் எலெக்ஷன் ப்ராசஸில் வரும். சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா எடுத்து வச்ச விஷயம் இது வந்து பல்வேறு இல்லீகல் ஆக்டிவிட்டீஸை தூண்டும்னு. 2017 2024 வரை போன வருடம் ஜனவரி 1ஆம் தேதி இந்த வேர்டிக்ட் ரிசர்வ் செய்யப்பட்டது இதே 5 நீதிபதிகளால். கடைசி நேரத்தில் அதாவது மார்ச் அண்ட் ஏப்ரலில் இந்த எஸ்பிஐயோட விண்டோ ஓப்பன் ஆகப்பட்டது. அதாவது அடுத்த மாதம் இந்த விண்டோ ஓப்பன் ஆக நீங்கள் போய் எலக்ட்ரோரல் பாண்டுகளை வாங்கலாம். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸோடைய இந்த அக்கௌண்ட்டில் இன்றைக்கி சீஸ் பண்ணியிருக்காங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். அதற்கான விளக்கத்தை கொடுக்கணும். ஆனால் இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நீங்கள் பாருங்கள். 72% ஆஃப் எலக்ட்ரோரல் பாண்ட்ஸ் வர் ஒன்லி கோயிங் டு பிஜேபி. ஐடி டிபார்ட்மெண்ட் சீஸ் பண்ணியிருக்காங்க. ஐடி டிபார்ட்மெண்ட் சீஸ் பண்ணியிருக்காங்க. 72% எலக்ட்ரோரல் பாண்ட் வர் பெனிஃபிட்டிங் பிஜேபி. இன்னைக்கு அடுத்த மாதம் இந்த எலக்ட்ரோரல் பாண்டோடைய அந்த விண்டோ ஓப்பன் ஆகும்போது இந்த வேர்டிக்ட் வந்திருக்கு. அப்போது அந்த சின்ன சின்ன பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவர்களுக்கு போகக்கூடிய அந்த சின்ன சின்ன தொகையை கூட ஒரு விதத்தில் பிஜேபியாக இருக்கட்டும் அல்ல சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கட்டும் போக விடாமல் தடுக்கக்கூடிய வேலையும் பார்த்திருக்கிறார்கள் இல்லையா? அதாவது ஒரு சாதாரணமான ஒரு போலிங் பூத்தில் உட்காரக்கூடிய ஒரு நபருக்கு 10,000 ரூபாய் கொடுத்துட்ருக்கு இன்றைக்கி பிஜேபி. சின்ன சின்ன கட்சிகளால் அந்த 10,000 ரூபாய் கூட கொடுக்க முடியாத நிலையில் இருக்காங்க. அப்போது ஒரு அரசியல் கட்சியோடைய பொருளாதாரத்தை முடக்கிவிட்டு எங்கள்கிட்ட மட்டும்தான் பணம் இருக்குது, நாங்கள் மட்டும்தான் அரசியலில் நிற்கணும், நாங்கள் மட்டும்தான் பிரச்சாரம் பண்ணணும் என்கிற ஒரு விஷயத்தில் இன்னைக்கு பிஜேபி போய் நிற்கிறது. அதற்கு ஏதோ ஒரு சப்போர்ட்டாக இந்த முடிவு வந்திருக்கலாமா? போலிங் பூத் ஏஜென்ட்ஸ், அந்த எக்ஸ்டென்சிவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், போலிங் மிஷினரி இருக்குல்ல, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட போலிங் மிஷினரி வந்து பணத்தை உள்ள போட்டு வந்தாகணும். அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. பட் நன் ஆஃப் த பார்ட்டி ஆர் சேஞ்ச். அது காங்கிரஸா இருக்கட்டும், டிஎம்கேவா இருக்கட்டும், ஏடிஎம்கேவா இருக்கட்டும், இல்ல, none of the party are saints. Politicians have got a lot of money, have got a lot of wealth. They will generate it. Ador challenge kadiyadu. The biggest challenge was legalizing illegality. இந்த கட்சியெல்லாம் பாதிக்கப்படுது, அதனால இந்த தீர்ப்பு அதுக்காக வந்திருக்குன்னா இல்ல, let it be. Have no doubt on it. This was the most dangerous scheme. இப்ப பிஎம் கேர் ஃபண்ட் ஒரு பெரிய லீகலைஸ் பண்ணுது. எவனுக்கு கான்ட்ராக்ட் வேணும் பிஎம் கேர் ஃபண்ட்ல போய் பணத்தை கொடுப்பான். பிஎம் கேர் ஃபண்டோட ஸ்பெண்டிங் அக்கௌண்டபிளே இல்ல. அந்த மனுஷன் இந்த பிஎம் கேர் பண்ற மாதிரியே இல்ல. ஃப்ளட் வந்தாலும் ஒரு பைசா எடுக்கிறது இல்ல, ட்ரவுட் வந்தாலும் ஒரு பைசா வெளியே எடுக்கிறது இல்ல. அந்த பணத்தை வச்சு என்னதான் பண்ணிட்டு இருக்காருன்னு புரிய மாட்டேங்குது. கோவிட்காக பணத்தை வாங்கி கோவிடுக்கே செலவு பண்ணாம இருக்கக்கூடிய அக்கௌண்ட் செலவு பண்ணாம இருக்காரு மனுஷன். சோ இந்த லீகலைசிங் ஆஃப் இல்லீகாலிட்டியை வந்து தான் நம்ம ஃபோக்கஸா இருக்கணும். தவிர நம்ம எல்லாம் இந்த பார்ட்டிக்காக எல்லாம் நம்ம கவலைப்பட தேவையில்லை. தே ஹாவ் டு மேனேஜ், தே வில் மேனேஜ். கண்டிப்பா நெருக்கடி இருக்குதான் போகுது, அதுல எந்த விதமான மாற்றம் இல்லை. பிஜேபி வில் டூ இட். ஸோ உங்களுக்கு புத்தி வேணும், உங்களுக்கு அறிவு வேணும், நீங்க எல்லாம் சேர்ந்து வாங்க, ஆப்போசிஷன் சேர்ந்து வரட்டும், தோக்கடிங்க. எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் என்னென்ன தவிர்க்க அது பண்ணுங்க, யூ டூ தட், மல்லு கட்டுங்க. There's no doubt about it. But ஒரு இல்லீகாலிட்டியை லீகல் ஆக்குறது அலோவ் பண்ண முடியாது. சுப்ரீம் கோர்ட்ஸ் வெர்டிக்ட் has to be welcomed. நிறைய பேர் ஸ்கெப்டிக்கலா நிறைய விஷயத்தை போட்டிருக்காங்க. எஸ், there is skepticism. ஏன் இவ்வளவு லேட்டா தீர்ப்பு வந்தது, இதெல்லாமே இருக்கு கேள்வி. ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனி எப்படி டொனேஷன் கொடுத்துரும்? லாஸ் மேக்கிங் கம்பெனி டொனேஷன் கொடுக்குறதுன்னா அப்புறம் அதுல நிறைய மணி லாண்டரிங்க்கு வாய்ப்பு இருக்கு, ஆப்வியஸ்லி இருக்கு. Hundreds of things to it. But this had to stop. Glad it has stopped now. அது இப்படி நிறுத்த வேண்டியது இப்ப வச்சு நின்று போச்சு.
ஒப்போசிஷன் தான் ஃபிகர் அவுட் பண்ணும். எஸ், இவன் கொடூரமான ஒரு ரூலிங் வந்திருக்காரு, கொடூரமான பவர் ஹங்கரியா இருக்காங்க, பவருக்காக எந்த இதுக்கும் உச்சத்துக்கும் போவாங்க. they have no scruples. எந்த விதமான ஒரு எத்திக்ஸ் கிடையாது பாஜகக்கு. ரேபிஸ்ட் சப்போர்ட் பண்றவங்க ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி யுனெஸ்கோ ரெக்கக்னைஸ் பண்ண போது போல இருக்கு இவங்களை. அவ்வளவு கொச்சையான பார்ட்டி இது. So you'll have to understand that going is going to be very tough. அது டவுட் இல்ல. அந்த டஃப் கோயிங்ல இந்த சின்ன சின்ன விக்டரிஸ் மீன் a lot. 18 நாட்கள் சுப்ரீம் கோர்ட் கால அவகாசம் கொடுத்துருக்கு. கார்ப்பரேட் யாருக்கு பணத்தை கொடுத்திருக்கிறீர்களோ அதற்கான விளக்கத்தை கொடுக்கணும். அதே போன்று ஒவ்வொரு அரசியல் கட்சியும் எங்கேருந்து பணம் வந்திருக்குது, எந்த கார்ப்பரேட் உங்களுக்கு பணத்தை கொடுத்திருக்கிறார்கள், அந்த பட்டியலை நீங்கள் வெளிவிடணும். இந்த 18 நாட்களுக்குள் பிஜேபி பார்லிமெண்ட்டை துவங்கி ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்து, எப்படி நீதிபதி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இந்த எலெக்ஷன் கமிஷனர்களை நியமிக்கக்கூடாது என்ற ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்தார்களோ அதே போன்ற இன்னொரு சட்டத்தை இவர்களால் கொண்டு வர முடியுமா? முடியாது. அப்படி கொண்டு வந்து விட்டால் சுப்ரீம் கோர்ட்டோடைய now it became a law. Supreme Court can't do anything. No, but Supreme Court did not agree to intervene in this law. Supreme Court வந்து இந்த தடவை இந்த சட்டத்தை, இந்த எலெக்ஷன் கமிஷன் சட்டத்துல தலையிட மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு கான்ஸ்டிடியூஷன் வயலேஷன் ஆகிறப்போ எவ்ரி ரைட் இருக்கு திரும்பில வரத்துக்கு. ஸோ த எலெக்ஷன் கமிஷனருடைய அந்த சட்டமே கான்ஸ்டியூஷனுடைய அந்த பேசிக் ஃபார்முலாவே முறிக்கக்கூடிய விஷயமா இருக்கு இல்லையா? அப்போ ஏன் சுப்ரீம் கோர்ட் உள்ள வரல? இல்ல, செலெக்ஷன் கமிட்டில கேபினெட்டை கொண்டு வராங்க, கேபினெட் மினிஸ்டரை கொண்டு வராரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு பதிலா. ரெண்டு ஓட்டு எப்படியோ ரூலிங் பார்ட்டி ஆயிருக்கு. ஆமா, தட் இட் செல்ஃப் இஸ் லைக் அன்எத்திக்கல் இல்லையா? யார் ரூலிங்ல இருக்கிறாங்களோ அவங்களுடைய அன்எத்திக்கல் தான். எஸ் சார், yes Rahul, it is unethical. Supreme Court has refused to come in, but this time around I don't think so that he will try any kind of antics anymore with this. The parliament has concluded. Elections are due now. திருப்பி ஒரு ஸ்பெஷல் அசம்பிளி செஷனை கூப்பிட்டு எமர்ஜென்சி அளவுக்கு இது இருக்கா, அப்புறம் இன்னும் அம்பலம் ஆயிடுவாரு. So I sincerely doubt he will do it. What if they do it? No, they won't do it. பணம் அவங்களுக்கு, access to money அவங்களுக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. பாஜகவுக்கு இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் இல்லாதனால access to money ஒரு பிரச்சனை இல்லை அவனுக்கு. அவனுக்கு பணம் பிரச்சனையா இருந்திருந்தா அவன் கண்டிப்பா பண்ணியிருப்பான். அப்ப நிச்சயமா இதை வந்து எதிர்கட்சிகள் சின்ன சின்ன கட்சிகளை முடக்குவதற்காக பிஜேபி செய்த சதியாக பார்க்கலாமா? இல்ல, அப்படியும் பார்க்க முடியாது. இது முடக்க வேண்டிய விஷயம். காங்கிரஸ் உட்பட பல்வேறு கட்சிகளிடம் பணமே இல்லைன்னு சொல்றாங்க. வேற கட்சி கூட சம்பாதிக்குங்க, வேற கட்சி கூட தன்னோட பினான்சஸ் சம்பாதிக்கும். என் ஜகத் ரட்சகன் கிட்ட காசு இல்லையா? உதயநிதி மாறன் கிட்ட காசு இல்லையா? சாரி, இந்த தயாநிதி மாறன் கிட்ட காசு இல்லையா? டிஎம்கே இருக்கு, அப்படி காங்கிரஸ்லயும் ஜம்முவா நிறைய பேர் இருக்காங்க. Let them organize, let them do it, don't worry about it. Right. This legalizing corruption had to go away. As simple as that. I'm glad that Supreme Court has at least shown that justice is being done. Right. March 6 justice being done-ங்கிறதுக்கு இடம் இல்லாம இருந்தது. Justice being done-க்கு இடம் இல்லாம இருந்தது. மார்ச் 6ஆம் தேதி இதற்கான அடுத்த கட்டம், அதாவது பட்டியல் வெளிவர இருக்கிறது. எந்த அரசியல் கட்சிக்கு எந்த கார்ப்பரேட் பணத்தை கொடுத்திருக்கிறார்கள், எந்த அரசியல் கட்சி எந்த விதமான கைமாற்று செய்திருக்கிறது, இது போன்ற விஷயங்களை நாம் அலச போகிறோம். அந்த பட்டியல் மட்டும் வெளிவரட்டும். அதில் இந்த பட்டியலை வைத்து எங்கெல்லாம் எந்த விதமான சொத்துக்களை, இந்திய மக்களுடைய சொத்துக்களை, பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ்களை இவர்கள் வித்திருக்கிறார்கள் என்கிற அந்த பட்டியலை வெளிவிடக்கூடிய கட்டாயம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பத்திரிகையாளர் மீது இருக்கிறது. மக்கள் மீது இந்த வேலையை அது பண்ணுவோம். ஆல்ரெடி நியூஸ் கிளிக் யார் யார்கிட்ட பணம் வாங்கினாங்க சொல்லி எல்லாத்தையும் உள்ள தள்ளினாங்க. நியூஸ் கிளிக்கோட எடிட்டர், நியூஸ் கிளிக்கோட ஃபவுண்டர்ஸ் உள்ள தள்ளினாங்களோ, இந்த கம்பெனி கிட்ட இருந்து நீங்க காசு வாங்கிருக்கீங்க சைனா ப்ரோபகண்டா பண்றதுக்காக, அதே கம்பெனி கிட்ட பிஎம் கேர் ஃபண்ட்ல நரேந்திர மோடி காசு வாங்கியிருக்காரு. 100 மடங்குல வாங்கியிருக்காரு. அவர் உள்ள அனுப்பல, மக்கள் மத்தியில பெரிய விஷயம் ஆகல. ரைட்.
சோ இத பத்தி let's hope பொறுத்திருந்து பார்க்கலாம். let the details come out. Yes, thank you so much Mr. Piyush. Thank you so much. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.